ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தட்டாம்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தட்டாம்பயிர் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்: பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3, அப்புறம் தட்டாம்பயிறு ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் அடிக்கணும். 3 விசில் அடித்ததுக்கப்புறம் அதுக்காக ஆஃப் பண்ணி விசில் போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு, 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கிடணும். ஒரு அரை சில் தேங்காவை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, குக்கர் இந்த பக்கம் வச்சுருந்ததில் விசில் அடிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் சீரகம், மல்லி, மிளகு, வத்தல் இது வச்சு அரைச்சி தான் நம்ம வறுத்தரைச்சி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஒரு பேன் சூடாக்கி அதில் எண்ணெய் சூடான உடனே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு அரோமா வரும், நல்ல அரோமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கையிலே கொஞ்சம் 4 வத்தல் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கும். நல்லா வத்தல் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டு, பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருந்தேன். 3 வெங்காயத்தையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்க, ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரும். அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு தட்டாம்பயிர் ரெடி ஆகிட்டு, வேக வச்சு ரெடி ஆகிட்டு. அதோட இந்த வதக்கின கண்ணாடி பதமாக வதக்கின அது கூட தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடணும். நல்லா தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கிண்டணும். இன்னொரு பக்கம் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம்னா அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வதக்கி விட்ட தக்காளி, வெங்காயம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் பச்சை வாசம் போகிறதுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த வதக்கின மிக்சரை அரைச்சி வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு போடணும். அப்புறம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போடணும். சீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லா சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காய பொடி போடணும். போட்டதுக்கப்புறம் பூண்டும் சின்ன உள்ளியும் உரித்து வச்சுருக்கு, அதை நல்லா போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். வதக்கி
அது கூட கொஞ்சம் நமக்கு தேவையான பச்சை மிளகு கொஞ்சம் போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டு கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கினதுக்கப்புறம் இப்போது நமக்கு தேவையான அளவு மல்லிப்பொடியும் கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்படி வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக காய்கறி வேகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த வதக்குற இதுலேயே பாதி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். அது அந்த அளவுக்கு மசிஞ்சு வதக்கி விடணும். வதக்கி நல்லா அதோட கலரெல்லாம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை அந்த வதக்குனையில் அரை வேக்காடாக வெந்ததுக்கப்புறம் அதில் அந்த காய்கறியை அரை வேக்காடாக வெந்ததுக்கு அதில் அப்படியே அந்த மிக்சரை போடணும். அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடணும். அந்த மிக்சரை கிண்டி விட்டுட்டு அதுக்கு நம்ம அந்த மிக்ஸி ஜாரு கழுவுன அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு பின்ன நம்ம இந்த பக்கம் தட்டாப்பயிறு நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த தட்டாப்பயிறுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வேக வச்சுருக்கிற தண்ணி அதையும் நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிறணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும், தட்டாப்பயிறு தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது. அதில் ஃபஸ்ட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிறோம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தட்டாப்பயிறு நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த தட்டைப்பயிர் வேக வச்சுருந்த அந்த தண்ணியை கொஞ்சம் அடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஊற்றணும். அதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொதிக்கும். மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் கொதித்து வர்ற மேலே கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நமக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நான் ஃபீல் பண்ணேன், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நமக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு ஏற்கனவே தட்டாப்பயிரில் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போடுங்க. அடுத்து நல்லா கிண்டி விடணும். மறுபடியும் மூடி போட்டு கொதிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டாப்பயிரை போட்டேன். வேக வச்சு தட்டாப்பயிரை போட்டுட்டு அப்போது இந்த பயிர் போடையில் இன்னும் கொஞ்சம் கட்டித்தன்மை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பயிர் போட்டு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்கிற மாதிரி வரையில் நம்ம கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அது கொதிக்கிற அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா தரன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு மல்லித்தலை போட்டு ஒரு கிண்டு நம்ம மூடி போட்டால் தான் நம்மளோட
இந்த தட்டைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆகிரும். நல்லா மல்லி இலையை தாராளமாக தூவி ஒரு 2 கிண்டி போகும். அந்த பயிரும் நல்லா வெந்திருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம மூடி போட்டு மூடிடணும். நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வேண்டி சோறு போட்டு இந்த குழம்பு தட்டைப்பயிறு குழம்பு கொஞ்சம் நம்ம ஊற்றி ஒரு கத்தரிக்காய் போட்டு குழம்பு நல்லா சுட சுட ஊற்றி அப்புறம் அப்பளம் வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானே உங்களுக்கு சொல்லுவேன். அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது மாதிரி வேறு புதுவிதமான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன் நான்.